4 வருஷமா என்ன பாட்டியாக்க முடியலன்னு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அதுல இருந்து என் குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. நித்யா தனது மாமியார் திட்டுவதை பொறுத்து கொண்டு அமைதியாக நின்றாள். நித்யா தனது கணவன் ஹாஸ்பிட்டல் காரிடரில் வருவதை கண்டாள். பிரகாஷ், பிரகாஷ், என்னோட ரிப்போர்ட்ஸ பாத்தியா? பிரகாஷ் அவளை உதறிவிட்டு எக்ஸைட்மென்ட்டுடன் தன் அம்மாவை நோக்கி ஓடுகிறான். அம்மா, ரிப்போர்ட் பாசிட்டிவ். அவள் மாமியாரின் கோபம் திடீரென்று சந்தோஷமாக மாறியது. கடவுளோட அருளால என்னோட கனவு நடவாக போகுது. பிரகாஷ் மற்றும் மாமியாரின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு நித்யா குழப்பமடைந்தாள். அவளால் எதையும் புரிந்து கொள்ளவோ பேசவோ முடியவில்லை. அந்த நேரத்தில் நித்யாவின் உறவினரான அக்ஷயா அங்கே வந்து மாமியாரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். போது நல்லா இருமா, உன்னாலதான் என் கனவு நிஜமாக போகுது. இப்பதான் என் மனசு நிறைவா இருக்கு. பிரகாஷோட வம்சத்தை சுமந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போற. இதை கேட்ட நித்யா இடி விழுந்தது போல் செயலற்று நின்றாள். யாரை தன் உடன்பிறவா சகோதரியாக எண்ணி அன்பு காட்டினாலோ அதே அக்ஷயா தன் வாழ்க்கையை சிதைப்பவளாக மாறுவாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.